ஹாய் ஹலோ, வெல்கம் டு பாப்பா விளாக்னு. இன்றைக்கி 2 பொருள் மட்டும் அரைச்சி வைக்கக்கூடிய ரொம்பவுமே சுவையான நாட்டுக்கோழி முட்டை குழம்பு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ முட்டை அந்தளவு போட்டு நல்லா அவிச்சு வச்சுக்கலாங்க. அதுக்கு தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, தக்காளி 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் 1 மூடி தேங்காய் சருவி வச்சுருக்கிறேன். அது கூட 2 தக்காளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க. பருவருக்கு இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துடணுங்க. எல்லா பொருளுமே நல்லா கலக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் வச்சு சூடான பிறகு செக்கில் ஆட்டிய சுத்தமான நல்லெண்ணெய் 5 டீஸ்பூனுங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் நல்லாயிருக்கு. கடுகு அரை டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாங்க. தட்டு வச்சு மூடி வச்சுட்டா நல்லா வதங்கிடும் தக்காளி. அதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்ச விழுது சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. ஏன்னா நாம் பச்சையாக போட்டு அரைச்சிருக்கிறதுனால அந்த பச்சை வாசம் போகிற அளவு நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்தளவு கொதிக்கணும். அப்போ தான் குழம்பு சுவையாக இருக்கும். இப்போ நாம் வேக வச்சு அவிச்சு கட் பண்ணி வச்சுக்கிற முட்டைகளை சேர்த்துக்கலாங்க. முட்டையை சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. மல்லித்தழை தூவி விட்டு இறக்கலாங்க. அருமையான சுவையான நாட்டுக்கோழி முட்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.